ரீசெண்ட் இயர்ஸில் வந்து இண்டஸ்ட்ரி லெவல்லேருந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் லெவல் வரைக்கும் அது ஏஐ வந்து என்டர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏஐ வந்து கண்டினியூஸாக எவால்வ் ஆகினுக்கு, கண்டினியூஸாக வந்து இம்ப்ரூவ் ஆகினுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட திறன் கேப்பபிலிட்டிஸ் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகினுக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்ணுது, ஏஐ வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமா? OpenAIயோட ChatGPT, கூகுளோட Dall, மெட்டாவோட Lam 2, Dall-e 2, அதுக்கடுத்து Lucia AI, பர்சனல் AI, இது மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணால இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது, வீடியோ ஜெனரேட் பண்ணுறது, ஹியூமனால் எப்படி ஒருத்தவங்க கூட பேச முடியுமோ அந்த மாதிரி ChatGPT வந்து பேசுறதுனால ஒரு இன்டென்ஸ் அந்த ஏஐ வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமா? அதோட கேள்வி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. முன்னாடி வந்திருக்கு, ஆனால் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் எப்படின்னா, முன்னாடி வந்து கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸாக வந்து மாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகலை. ஆனால் இப்போது இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. கமர்ஷியல் ப்ராடக்டாக வந்து இந்த ChatGPT மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறதுனால, பப்ளிக் ரீச் ஆகிறதுனால அந்த கேள்வி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ரெவல்யூஷனை வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன். லிஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஆன்சர் சொல்லலாம். நீங்கள் வந்து அது வந்து ஏஐ வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையான்னு நீங்களே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரெவல்யூஷன் வந்து ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ தான் ஸ்டீம் இன்ஜின்ஸ், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு இரா. அந்த இராவில் தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கோல் மைனிங், அயர்ன் ப்ரொடக்ஷன், ஸ்டீல் ப்ரொடக்ஷன்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு இரா. இந்த ரெவல்யூஷனோட இம்பேக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வச்சு ஹை எஃபிஷியன்ட் ஒர்க்கை வந்து ஃபார்முலேட் பண்ணாங்க. செகண்ட் பாயிண்ட், தட் இஸ் நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து செப்பரேட் ஆனாங்க முன்னாடி. ஆனால் இந்த ரெவல்யூஷன் வந்து டுகெதர் ஃபார்ம் ஆகி சென்ட்ரலைஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக வந்து ஃபார்ம் ஆனாங்க. நெக்ஸ்ட் இம்பேக்ட் வந்து அன்ஸ்கில் லேபர்ஸ், மிஷின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ண தெரியாத லேபர்ஸை வந்து வேலையை விட்டு தூக்குற கண்டிஷன் வந்து ஆரம்பிச்சது. ஏன்னா மிஷின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு இந்த ரெவல்யூஷனில் வந்து மிஷின்ஸ் எல்லாம் உள்ள ஆரம்பிச்சது. அப்போ தான் யார் வந்து மிஷின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து மாஸாக வந்து வேலை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் யார் வந்து மிஷின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியலையோ அவங்களுக்கு வந்து வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து உருவாச்சு. நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ தான் எலக்ட்ரிசிட்டிஸ் வந்து பப்ளிக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரயில்வேஸ் எக்ஸ்பேண்ட் ஆரம்பிச்சது. அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட்டு வந்து டெலிஃபோன் அண்ட் டெலிகிராஃப் வந்து ரெண்டு பீப்புள் வேறு கண்ட்ரிலேயோ வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் அதை வந்து டிஸ்டன்ஸ் மேட்டர் பண்ணாமல் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து குளோபல் ட்ரேட் நடந்துச்சு. அப்போ தான் ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து குட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஏன்னா ரயில்வேஸ் இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆரம்பிச்சது லைட். அண்ட் டெலிஃபோன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆரம்பிச்சது. இந்த ஈராவோட பெரிய மோஸ்ட் கன்சர்ன் ப்ராப்ளம் வந்து பொல்யூஷன் அண்டு ரிசோர்ஸ் டெப்ளிஷன். ஏன்னா அஃபாரஸ்டேஷன் நடக்காமல் வந்து டிஃபாரஸ்டேஷன் வந்துச்சு. அண்ட் கோல் மைனிங் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து டிப்ளீட் ஆகினே இருக்கிறதுனால அதனால வந்து பொல்யூஷன் நிறையா அதிகமாக ஆரம்பிச்சது. தேர்ட் ரெவல்யூஷன் வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜ் டிஜிட்டல் ரெவல்யூஷன். அப்போ தான் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்டர்நெட் வந்து பப்ளிக் கிடைச்சதுனால டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாச்சு. அதனால நம்மளோட வே ஆஃப் கம்யூனிகேட்டிங், வே ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸிங் அண்ட் பிஸ்னஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும், அண்ட் தென் மாஸ் ஆடியன்ஸ் வந்து எப்படி ரீச் பண்ணணும் அண்ட் வேவை மாறிச்சு. அதனால வந்து நம்ம வந்து இன்டர்நெட் வந்து மூலமாக வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது, இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. பிஸ்னஸ் வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா கிடச்சிது. அண்ட் மாஸ் ஆடியன்ஸ் வந்து கிராப் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் மூலமாக கிராப் பண்ண முடியும் அப்படின்னு ஐடியா கிடச்சிது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எவால்வ் ஆரம்பிச்சிது.
ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இருக்கிறதுனால டிவி ரேடியோஸ் வந்து புதுசாக வந்து பப்ளிக்கு கிடச்சது அடுத்து மூவிஸ் வந்து முன்னாடி வந்து சவுண்டு இல்லாமல் வந்து பார்த்துருந்தாங்க ஆடியன்ஸ் வந்து. ஆனால் இந்த இயரால் சவுண்டு வச்சு பார்த்தாங்க. அடுத்ததாக வந்து கலர் ஃபிலிம்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் ஃபிலிம்ஸாக மாறினாங்க. வீடியோ கேம்ஸ் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆனது. அண்ட் தென் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் பிரிண்டட் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துச்சு. அதாவது முன்னாடி வந்து ரிட்டன் ஃபார்மில் நம்ம தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இயரால் வந்து பிரிண்டட் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துருச்சு. அண்ட் லைப்ரரிஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த இயரால் மேஜர் கன்சர்ன் வந்து ப்ரைவசி, சைபர் செக்யூரிட்டி அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து டெக்னாலஜி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் அண்ட் டெக்னாலஜி வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு குரூப். ஏன் அப்படின்னா இந்த டெக்னாலஜி கேப். ஏன்னா எக்கனாமிக் பேரியர், ஜியோகிராஃபிக் பேரியர், லாங்குவேஜ் பேரியர் அண்ட் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ரெகுலேஷன் பேரியர். இந்த மாதிரி பேரியர்ஸ் இருக்கிறதுனால டெக்னாலஜி வந்து கேப் ஃபார்ம் ஆச்சு. அடுத்த ரெவல்யூஷன் வந்து மொபைல் ஃபோன் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷன். இந்த ரெவல்யூஷனால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் வந்து இன்டர்நெட் வந்து அக்சஸ் பண்ண முடியுது. அதை ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம ட்ரெஸ் வாங்கினா, இல்லைனா வந்து மொபைல் ஃபோன் வாங்கினா, இல்லைனா வந்து எனி ப்ராடக்ட் வாங்கினா நம்ம வந்து இன்டர்நெட் ஃபோன் மூலமாகவே ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது, பை பண்ண முடிஞ்சுது. ஃபிஃப்த் ரெவல்யூஷன் வந்து வெப் 2.0 அண்ட் சோஷியல் மீடியா. வெப் 2.0 அதுக்கு என்ன மீனிங்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வெப் 1.0 அதுக்கு மீனிங் தெரியணும். வெப் 1.0னா அதை வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ண மட்டும் முடியும். ஆனால் உங்களால் அப்லோட் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. ஆனால் வெப் 2.0 வந்து உங்களால் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின்ல அண்ட் யூடியூப்பில் வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து ரைட் ஃபார்மேட். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரீட் பண்ணுறீங்க. தட் இஸ் நீங்கள் வந்து என்னோட வீடியோ பார்க்குறீங்க. தட் இஸ் ரீட் ஃபார்மேட். தட் இஸ் வெப் 2.0. இது மூலமாக கனெக்ட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும், இன்ட்ராக்ட் பண்ண முடியும் வித்தவுட் எனி ஜியோகிராஃபிக் பேரியர்ஸ். நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் வந்து பிக் டேட்டா அண்ட் ஏஐ. இந்த ரெவல்யூஷன் தான் இப்போ வந்து இருக்கிற ஒரு ரெவல்யூஷன். இப்போது எல்லா டிவைஸும் வந்து இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் ஆகிறதுனால டேட்டாஸ் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோத் ஆகுது. க்ரோத் ஆகிறதுனால ஒரு டெய்லி யூஸ் பண்ணுற டேட்டாஸ் வந்து பில்லியன் டெராபைட்டாக வந்து தொடுது. அதனால் இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் தேவை. டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண டேட்டாஸ் வந்து அது வந்து ஒரு இன்சைட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறணும். ஏன்னா டேட்டாஸ் வந்து இல்லைன்னா டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஐ மூலமாக வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த இன்சைட்ஸை வந்து கிராப் பண்ண முடியும். ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு எனி சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி ஃபீட்ஸ், என்ன மாதிரி கண்டென்ட் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து வந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் அ ஒர்க் ஆஃப் ஏஐ. இப்போது நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். எப்படி நியூஸ் வந்து ஹியூமன் வந்து ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஏஐ வந்து ஒரு சேனலை வந்து ஆங்கர் பண்ணுது, நியூஸை வந்து ரீட் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமர் கேர் ஏஐ வந்து கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி கஸ்டமர் கொடுக்குற கொஸ்டினுக்கு சொல்யூஷன் தருது. எப்படி ஹியூமன் வந்து சொல்யூஷன் தருவாங்களோ அந்த மாதிரி சொல்யூஷன் வந்து ஏஐ தருது. ஆனால் வந்து கஸ்டமருக்கு தெரியல அது வந்து ஏஐன்னு. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், ஏஐ வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு டவுட் வரும். இஸ் கம்ப்ளீட்லி எஸ் சொல்ல முடியாது அண்ட் பார்ஷலி எஸ் சொல்லலாம். ஏன்னா சில ஜாப்ஸ் வந்து ஆட்டோமேட் ஆயிரும், சில ஜாப்ஸ் வந்து ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணி அதை வந்து கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹியூமன் வேணும் அண்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹியூமன் வேணும். ChatGPT இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும், வீடியோ ஜென்ரேட் பண்ணணும், டெக்ஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணணும். இதுமாதிரி ஜென்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க. தட் இஸ் டெக்ஸ்ட். இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வேணும் அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க. ப்ராம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னா ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் வேணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியர் வந்து வேலை வந்து இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தா இந்த வீடியோ வரணும், இந்த இமேஜ் வரணும்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியர். எப்படி சிஎஸ்சி, ஐடி முன்னாடி இருந்துச்சோ இப்போ வந்து ஏஐடிஎஸ், ஃப்யூச்சரில் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து ஒரு பிரான்ச்சாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
இந்த வீடியோவோட டேக்அவே வந்து பர்சன் ஏ இல்லை பியா வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஏ வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ண தெரியணும், இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ண தெரியணும். 2 பர்சன்லேருந்து ஏதோ ஒரு பர்சன் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வீடியோ வந்து கொஸ்டினோட முடிக்கிறேன். த நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?